ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ராவலில் சாப்பிடணும் அப்படின்னா பயம். ஸோ எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னாவே எனக்கு அவ்வளோ ஒரு பயங்க. அந்த ட்ரெயினில் விற்கிற எந்த ஒரு ஃபுட்டுமே நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்கிங் பண்ணிகிட்டே போயிட்டு நம்ம இது பண்ணால் கூட எனக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் இங்கேருந்து கிளம்பிட்டு நைட்டு போய் நீங்கள் சாப்பிடணும், இல்லை மறுநாள் காலையில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணும், ட்ரெயின்லேயே வந்து நீங்கள் 2-3 டேஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. மறக்காமல் சந்தியாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையோ, எத்தனை நாளைக்கு தேவையோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து, அதாவது ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் வந்து வெளியில் ஒரு காம்படிஷனுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியம் ட்ரெயினில் கிளம்புறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கிற ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மார்னிங் அவங்க சாப்பிட்டாங்களும் சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். ஸோ எப்படி பேக் பண்ணி அமைச்சிருக்கோன்னு பாருங்கள். சப்பாத்தியை வந்து நல்லா ஹாட்டாக வந்து சில்வர் கண்டெய்னரில் வச்சு உள்ளே பேக் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான டிஷ்யூ, ஸ்பூன்ஸ் இதெல்லாம் தனியாக பேக் பண்ணியாச்சு. சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நைட்டு மட்டும் இல்லை, காலையில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு பண்ணியிருக்க தக்காளி தொக்கையும் சென்னா மசாலையும் அவங்க நாளைக்கு மதியம் சாப்பிட்டாலும் அந்த கிரேவி வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுப்பேன். அண்ட் தென் அவங்களுக்கு கொடுத்துருக்க குழி பணியாரம் அண்ட் தென் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி பண்ணியிருக்கோம். அந்த சட்னியும் அவ்வளோ சூப்பராக ஸ்டே ஆகும். ஃப்ரெஷ்ஷாக அழகாக இப்போ மேக் பண்ணி அமைச்ச ஃபுட்டுங்க. இன்றைக்கி நைட்டு மட்டும் இல்லை, நாளைக்கு வரைக்கும் அவங்க அதை வச்சு சாப்பிட முடியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும், இல்லை வேறு எங்கேயா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, பட் ஃபுட்டை நினச்சி பயப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் சந்தியாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேஃபான ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ்க்காக தான். ஸோ அங்கே ஃபுட் அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ சாப்பிட்டா என்ன ஆகிடுமோ. ஸோ இனிமேல் வந்து உங்களோட ட்ராவல் ஹாப்பியாகணும் அப்படின்னா சந்தியாஸ் கிச்சனுக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.